Hi viewers, welcome to ATK Cooks. இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெசிபி அப்பம் பொரி மாவிளக்கு தான் செய்ய போகிறோம். இப்போ அப்பம் செய்யறதுக்கு முதல்ல வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பாலையும் 1 கப் பாலை விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் ரவா, 1/4 கப் ஆட்டா, 1/8 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் காடமம் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் ஜாகரி பவுடர், வெல்லம் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண பேட்டரை தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணட்டும். இந்த அப்பத்தை எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாம், பணியாரக்கல்லையும் சுட்டு எடுக்கலாம். 2 டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் பொரி பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு 5 கப்ஸ் பொரி எடுத்துக்கிறேன். ஒரு கனமான பேனில் இல்லைனா கடாயில் ஒரு 1.5 கப்ஸ் ஜாகரி வெல்லம் போட்டுட்டு அதில் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்தோடனே இதில் கொஞ்சம் காடமம் பவுடர், கொஞ்சம் ஜிஞ்சர் பவுடர் போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு சின்ன பவுலில் தண்ணி விட்டு அதில் இந்த பாகு அதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரவுண்டாக பால் மாதிரி வரும். ஒரு ஆர்ட் கேண்டியாக ஃபார்ம் ஆகிடும். அதான் பதம். பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பொரியும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் பாலாக பிடிச்சிட்டிங்கன்னா அது பொரி உருண்டை. நான் இன்றைக்கி உருண்டை பிடிக்க போகிறதில்ல. ஃபைனலாக இந்த பொரியில் கொஞ்சம் உடச்சக்கல்லையும் சேர்ந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு மாவிளக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மாவிளக்கு சில பேர் தினை மாவில் செய்வாங்க, அரிசி மாவில் செய்வாங்க. நான் இன்றைக்கி அரிசி மாவில் செய்கிறேன். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜாகரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா தண்ணி தளன்னு கொதிச்சிட்டனே இந்த அரிசி மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். டவ் பதம் வந்தோடனே நம்ம விளக்கா ஷேப் பண்ணிக்கலாம். விளக்கா நல்லா ஷேப் பண்ணிட்டேனே இதில் நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றிக்கலாம். இந்த வீடியோவில் அப்பம், பொரி, விளக்கு எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு எப்படி வந்ததுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம முருகனுக்கு உகந்த பிரசாதம் திருப்பாகம், அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். திருப்பாகம் ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள்.